இயேசு பிறக்கும் வரைக்கும் தூதர்கள் வந்து மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தாங்க கடவுள் இப்படின்னு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தூதர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோமா? இதாண்டா இயேசுடாதரேன்னு, இவ்வளவு பெரிய ஆளா என்று உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் வெளிவரப் போகிறது. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். உன்னதங்களில் இருக்கிற துரைத்தன அதிகாரம் கூட நம்ம மூலமா தான் கண்டுபிடிக்க போறாங்க. தேவன் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் சார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பாக்கியம் சார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சபையின் மூலமாய் வெளிவரப் போகிறது. அது என்னன்னா, ஒரு பிளானை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் வந்து பண்ணியிருக்கிறாராம். வாசிங்க 11 வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர். இப்ப என்ன சொல்றாரு பவுல்? ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இந்த ரகசியம் இந்த நாட்களில் வெளிப்படுது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருந்தாராம். என்ன தீர்மானம்னா, சகலத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யணும்? கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது. அப்ப மனுஷன் நான் படைக்கல, இன்னும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் வரல, மனுஷன் பழத்தை புசிக்கல, புசிச்சு பாவத்தில் விழல. அவன் விழுந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள அவன் வரணும், அவன் விளையாடினாலும் கிறிஸ்துவின் மூலமாய் கூட்டிக் கொள்ளப்படணும். அப்ப தேவன் எப்படி வச்சிருந்தார்னா, அவர் திட்டத்தை நீங்க எங்கேயுமே பிளாக் பண்ண முடியாது. இந்த ரூட்ல பிளாக் பண்ணா அவர் அந்த ரூட்ல வருவார், அந்த ரூட்ல பிளாக் பண்ணா அவர் இந்த ரூட்ல வருவார். ஆனா கடைசி என்ன நடக்கும்னா, அவர் நினைச்சதுதான் நடக்கும். இப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளை சார் நீங்க. உங்க வாழ்க்கையில அவள் நினைச்சது நடக்காது, நீங்க நினைச்சதுதான் நடக்கும். தேவன் நினைச்சிருக்கதான் நடக்கும். கை தட்டுங்க போது அவருக்கு ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க நினைச்சிருக்கிறது என் வாழ்க்கையில் நடக்கும். ரீசைக்கிள் பிளான். பனிக்கட்டியை உருக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? தண்ணி ஆயிரும். தண்ணியை சூடாக்குனா ஆவி ஆயிரும். ஆவியை குளிர வச்சா தண்ணி ஆயிரும். தண்ணி திரும்ப குளிர வச்சா பனிக்கட்டி ஆயிரும். பனிக்கட்டியை இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் காட்ஸ் பிளான். என்னை தொட்டானா தண்ணி ஆயிடுவேன், நான் திரும்ப என்ன சூடாக்குனா நான் ஆவி ஆயிடுவேன். திரும்ப தேவன் என்ன குளிர வச்சு தண்ணி ஆக்கிடுவாரு, திரும்ப தண்ணியை குளிர வச்சு ஐஸ் ஆக்கிடுவாரு. திரும்பி பார்ப்பேன், என்ன ஆவி ஆனா திரும்ப ஐஸ் ஆயிடுவேன். நீங்க ஃபீனிக்ஸ் சார், உங்களுக்கு அழிவே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு. எஸ் 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 எஸ். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு அழிவென்று ஒன்று கிடையாது. அது பல உருவம் எடுக்கும். டெர்மினேட்டர் வில்லனோட, ஆமா, பல உருவம் எடுக்கும். Finally God will fulfill his complete plan. Shakara baladire mena shanturam. ஆல்மைட்டிடா அப்படின்னு மாதிரி பரமபிதாடா நம்ம சார், பரமபிதா சார். அவரு தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மளை அப்படியே சந்தோஷமாவே வச்சிருக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் வந்து இலைக்கரிப்பதில்லை, பதறுவதில்லையா. தேவன் என்னைக்குமே பதறினதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பிளானே வேற மாதிரி. ராஜாவுக்கு இங்கிட்டு செக்கு வச்சுக்கணும், அதாவது அங்கிட்டு. ஆனால் தேவன் ஒரு செக்கு பிசாசுக்கு வச்சாருன்னா, ஒன்று ராணி காலியாகும், இல்லை அப்படிதான் வைப்பாரு. நீ இதை காப்பாற்ற அதை தூக்கிடுவேன், அதை காப்பாற்ற இதை தூக்கிடுவேன், அப்படி வருவார். ஆனால் அவன் கை வைக்கும்போது எந்த பக்கமும் தேவன் மூவ் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில். இதுதான் காட்ஸ் பிளான். அதனால தான் அவர் பதறினதே இல்லையா. அவர் பதறினதே இல்லை. பைபிள் தானே சொல்லுது, இந்த வசனம் இருக்கல, பதறினதே இல்லைன்னு. அப்போ ஆதாம் பழத்தை சாப்பிட்டா பதறிப்பாரா? பதறிக்க கூடாது. அதனால அவருக்கு பேர் பதறினதே இல்லைன்று. என்னப்பா சாப்பிட்டானா? அடுத்த ரூட்டை போட்டு அப்படி கொண்டு வந்துருட்டார்.
திடீர்னு ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டான்னு பிடிச்சிட்டான், இல்லை ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் என்ன செய்யுது, கபன்னு பதறுது. அவர் பங்களாவை சத்து அதை வச்சு என்னென்ன சொல்கிறாங்க. பார்த்தோம் நீங்களாம் பதறீங்க, ஐயோ இவர் மேலே எவ்வளோ நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அவர் பதறனே கிடையாது. தப்புன்ட்டானா, சரிப்பா ஐயா அவர் தப்புன்ட்டார், இல்லை இவர் மாட்டிக்கிட்டார், அவரெல்லாம் மாட்டலை அப்படின்னாரு. இவர் மாட்டிக்கிட்டார், சுற்றி இருக்கிறவங்களாம் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் சொன்னேன், விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீன்னு பிரசங்கம் பண்ணேன். விபச்சாரம் செய்த ஸ்திரீ இல்லைடா, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீன்னாரு. என்ன ஆண்டவரே ரெண்டுக்கு வித்தியாசம், இவளை கண்டுபிடிச்சிட்டாங்க, சுற்றி நின்றவனெலாம் கண்டுபிடிக்கல. இந்த கள்ளத்துக்கு நிற்கிறான் பாருங்க, அம்புட்டு பயவுள்ளைகளும் ஆமாம் எல்லாத்தையும் மட்டும் பிரைஸ் தி லார்ட் அப்படி வருது உள்ள. ஏய் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை மனிதர்கள் மீது தேவனை போலவே இருக்கிறது. உங்கள் அன்பு தேவன் நேசிப்பது போலவே இருக்கிறது. நீங்களும் என்ன ஆயிடுறீங்க தெரியுமா, நீங்களும் பதறதே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்த ஒரு எஸ்எம்எஸ்லாம் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நான் பதறி இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கெலாம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி அதை வாட்ஸ் தட் அது என்னது வாட்ஸ்அப்பு கிரிட்டிக்ஸ் இந்த இதெல்லாம் இப்போ வந்து தேவன் நம்மளை பதறாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும். சே ஒரு தீர்க்கதரிசி அன்னைக்கே எழுதிட்டார், ஜி மேஜர்ப்பா அன்னைக்கே எழுதிட்டார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். கிருபைகளை வந்துட்டீங்களே, இது உங்களுடைய பரிசு. அப்படியே போய் நான் சொன்னேன்ல, நீ உட்காந்து தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க. 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்துக்கிட்டு இருக்கீங்க சார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் பெருகி கொண்டு தான் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்காக தேவன் எங்கேயோ வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, இப்ப அடுத்த வசனம் வாசிங்க 12. அவரை பற்றும் விசுவாசத்தால். அவரை பற்றும் விசுவாசத்தால். இவ்வளவு என்ன நம்ம யாரை பத்தி பேசுறோம், அவரை பத்தி பேசுறோம். அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினால, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் சாதாரணமான ஆளா, அவ்வளோ பெரிய ஆளு என்கிற அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென் ஆமென். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய வருஷம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. மிகுந்த ஆவலோடு இருங்கள். உங்களை பயமுறுத்துகிற கலக்குகிற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீர்கள். தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத பாவிகளுடைய வாழ்க்கையிலே, தேவனை அறியாதவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். பார்த்த பிறகு வாயை திறந்து சொல்லுங்க, ஒளிந்து போகிறவைகள் மகிமையுடையதாய் இருக்கும் என்றால் நிலைத்து நிற்கிற நான் இன்னும் மகிமையுடையதாய் இருப்பேன் என்று எப்போவுமே முன்னாடி, இப்போ இல்லை முன்னாடி ரொம்ப நாளாக வச்சுருப்பேன். வந்து ஜார்ஜ் புஷோட ஆஃபீஸு, ஒயிட் ஹவுஸுக்குள்ளே அந்த அலுவலகம் எப்படி இருக்கும், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த இதில் வச்சுருப்பேன் ஒரு புக்கில். அமெரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தை விட ஹோஸ்ட் ஆஃப் த அலுவலகம் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஓகே, ஒரு பொலிட்டீஷியனுடைய அலுவலகம் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குன்னா கண்டுபிடிச்சிக்கான ஒரு தீர்க்கதரிசின்னு அதிகமாக தான் பேசணும். ஆமாம், நீங்கள் எவ்வளோ அதிகமாக பேசினாலும் தேவன் அதை விட அதிகமானவர். அதை மறந்து போகாதீர்கள். சிறுபிள்ளையை போல் நான் மாறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்போ அதே நோக்கத்தோடு நம்ம தெரியல சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தாட்டு நமக்கு வரணும். பெரிய பெரிய வந்து உலகத்தில் வந்து வெற்றி சிறந்தவர்களை பார்க்கும்போது அவங்கெல்லாம் எதுக்கு தேவன் வச்சுருக்காருன்னா, பாடுற அவனுக்கே நான் போஷிக்கிறேன், உன்னை நான் போஷிக்க மாட்டேனா, அவனையே நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் கைவிட்டுருவேனா, அவனே வந்து
சினிமான்றது ஒரு ஜாக்பாட்டுங்க, சூதாட்டங்க. போனால் போகும், வந்தால் வரும். அதுக்குள்ளே 40 வருஷம் ஒருத்தர் நிற்கிறான்னா, ஒரு சூதாட்டத்தில் 40 வருஷம் நிற்கிறாங்கன்னா, வந்து ஸ்டார், சூப்பர் ஸ்டாரு, உலகநாயகன், இப்படி பெயர்களில் வந்து அது சூதாட்டம் எவனையும் தூக்கி எறிஞ்சிரும், ஒரு செகண்டில் தூக்கி எறிஞ்சிரும். அதுக்குள்ளே ஒருத்தர் நிற்க முடியும்னா, சார் எவ்வளோ ஒரு செக்யூர்டான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாகி போகாது. நல்லா தேவனுடைய சமூகத்தில் ரெஸ்ட் பண்ணுங்க. ரெஸ்ட் பண்ணி எதையும் துடிக்காதீங்க. துடிச்சு எதையாச்சும் செய்யணும், எப்படியாச்சும் பெரிய ஆளாயிரணும், அதெல்லாம் வேணாம். அமைதியாக இருங்க. தேவன் சொல்லுகிறத மட்டும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் மூவ் வித் ரெஸ்ட். அது தானே எல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்கிற ஸ்பீடை விட வேகமாக நடக்கும். வருகிற வருஷம் இதை விட 1000 மடங்கு மேலே ஆகிருக்கும். இந்த வருஷத்தில் எது இருக்கோ அதை அனுபவிங்க சார். இந்த வருஷத்தில் எது இருக்கோ அதை அனுபவிங்க. அதை விட்டு அடுத்த வருஷத்தை போட்டுக்கிட்டு இப்போவே என்ன செய்வேன்னா வந்து பிளான் பண்ணுங்க. வேணாம் நான் சொல்ல, பதட்டப்பட வேண்டியதில்லை. தேவன் பதறுவதில்லை. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனும் பதறுவதில்லை. இந்த அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? உங்களை இந்த பூமியில் பதறாமல் வாழ வைக்கணும். அதுதான் கடவுளுடைய கடைசி பட்ச சக்சஸ். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தாராம். எதற்காக உட்கார வைத்தாராம்? இவைகள் எல்லாவற்றையும் வந்து அழகா இருக்கு அந்த வசனம். தம்முடைய கிருபையின் மகிமை மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக அவர் உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். ஆமென் சொல்லுவோம். சரி அன்புக்குரியவர்களே, ஸோ நம்ம மேட்ருக்கு வருவோம் அடுத்து. ஸோ இந்த லாஸ்ட் டேஸில் பொதுவாக நான் சொல்லுவேன் வந்து the 4P அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 4 P's அப்படின்ட்டு. ஜஸ்ட் ப்ரைஸ் ஃபார் ஆல் வாட் காட் ஹேஸ் டன் இன் யுவர் லைஃப் இன் திஸ் இயர். ரெண்டாவது அப்போ நான் சொல்லுவேன், பட் அந்த பாயிண்ட் அப்போ நான் எடுக்கிறேன், பியூரிஃபிகேஷன் எடுப்பேன். பியூரிஃபிகேஷன், ப்ரைஸிங், ப்ரேயர், பிளானிங் அண்ட் ப்ரேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ப்ரைஸ் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். பியூரிஃபிகேஷன் இன் நியூ டெஸ்டமென்ட் வியூ என்னென்னா, உங்கள் மனசில் உலக பிரகாரமான எண்ணங்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம், இது இருந்தால் இப்படி, அது இருந்தால் அப்படி, இப்படி பல விஷயங்கள் நம்மகிட்ட ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே உங்கள் மனதிலிருந்து கழுவப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், ஒரு வியாதி வந்திருக்கு. இந்த வியாதி வந்தால், காய்ச்சல் வந்தால் 3 நாள் கழித்து சுகமாகும் அப்படின்னு ஒன்று உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மனசுலேருந்து என்ன செய்யணும்? கழுவப்படணும். இது மனசில் பதிஞ்சிருக்க வரைக்கும் நீங்கள் போய் ஜெபிச்சுட்டு வரும்போது கூட 3 நாளில் சரியாவார் டாக்டர் சொல்லுவார். அதுதானே நாங்களும் சொல்கிறோம். அப்போ இது எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் இதிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான் கைகளை வைக்கும் போதே அவன் சுகமாகி விடுவான் என்கிற இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே வரணும். இப்படி உலக பிரகாரமான இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் ரிலீவ் ஆகி காட் கிவன் இன்ஃபர்மேஷனில் நான் சோக் ஆகும்போது நான் பரிசுத்தமாகிறேன். அதாவது காட்ஸ் டிசைனுக்குள்ளே நான் செட் ஆகிறேன். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. வாசிப்போம் இந்த 20ஆம் வசனம் வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. மிக அழகான ஒரு வார்த்தை. பலமுறை நாம் பிரசங்கித்தாலும் பலமுறை நாம் பார்த்தாலும் அது வேற வேறு டைமென்ஷனில் இருக்கு. பைபிளில் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்னார். பாருங்க, இது ஒரு நல்ல வசனம். சிலுவைக்கு முன்பாக இயேசு சொன்னது. இப்பவும் நம்ம ஜெபத்தில் எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோம்னு விசுவாசித்தால் நம்ம கேட்குறத பெற்றுக்கொள்வோம். இன்ஃபேக்ட் என்னுடைய வெளிச்சத்தின்படி இந்த எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சிலுவைக்கு முன்பான ஒரு வசனம்தான். ஆனால் சிலுவைக்கு பின்பாக கிரேஸ் உள்ள என்ட்ரான பிறகு நீங்கள் எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு தருவதில்லை. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். பாருங்க, ஒரு லா வேற மாதிரி மாறுது.
அதனால் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கேட்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வைப்பதற்கு, நல்ல கவனிங்க, கொடுப்பார்னு சொல்லலை, நீங்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக உங்களுக்கு தர்றதுக்கு உங்களுக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. கிருபை என்றால் அர்த்தம் என்ன? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. கிருபை என்றால் அர்த்தம் என்ன? எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற வல்லமை. ஒரு வல்லமை எனக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நான் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும், நான் நிற்கும் போதும் நடக்கும் போதும், நான் ஜெபிக்கும் போதும் ஜெபிக்காத போதும், நான் விழும்போதும் நான் எழுந்திருக்கும் போதும் எனக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால எனக்குள்ள அந்த வல்லமை கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த வல்லமைக்கு பேரு ஜோயே என்கிற ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப கிருபை என்றால் என்னவென்றால், நான் கிரியை செய்யாமல் எனக்குள் இன்னொரு வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும் என்றால் அதற்கு பெயர்தான் கிருபை. அப்ப கிருபையில கிரியை இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிரியை இருக்கு, அது உள்ள எனக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன அந்நிய பாஷையில பேச வைக்குது, அதுதான் என்ன ஜெபிக்க வைக்குது, அதுதான் என்ன பைபிள் வாசிக்க வைக்குது, அதுதான் என்ன ஊழியம் செய்ய வைக்குது. இதுக்கு பெயர் கிருபை, அல்லது இதற்கு பெயர் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. எனக்குள்ளே ஒரு வல்லமை இடைவிடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால் நான் ஜெபிப்பதற்கு ஏற்றாற் போல தேவன் எனக்கு ஒன்று தரவில்லை. அந்த வல்லமை நான் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய், இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, பழைய ஏற்பாட்டில் ஜெபம் வல்லமையை பெறுகிறது. புதிய ஏற்பாட்டில் வல்லமை ஜெபத்தை கொடுக்கிறது. நீங்க புரிந்து கொள்ளணும், புரிஞ்சுக்கங்க. திரும்ப நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் வல்லமைக்காக ஜெபித்தோம், புதிய ஏற்பாட்டில் வல்லமை நம்மை ஜெபிக்க வைக்கிறது. ஸோ இங்கே பிரேயர் பவர் ஆக்டிவேட் பண்ணுது, இங்கே பவர் பிரேயர் ஆக்டிவேட் பண்ணுது. பவர் பைபிள் ரீடிங் ஆக்டிவேட் பண்ணுது. ஏன்னா அந்த கிருபைக்கு பேரு கிரியை செய்கிற வல்லமை. அதனால தான் நாங்கள் சொல்றோம் அவனை ஃப்ரீயா விடுப்பான்றோம். ஃப்ரீயா விட்ட விழுந்துருவார் சார் நீங்க சொல்ற. இல்ல சார், அவனுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை அவனுக்குள் இருக்கிறது. நாங்கள் கிருபைக்குள் இருக்கிறோம் என்றால் அதற்கு அர்த்தம் கிரியை செய்கிற வல்லமைக்குள் இருக்கிறோம். ரைஸ் மில்லுக்கு போயிருக்கீங்களா? ஆமா, இந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்ததில்லை, மிக்சிலே போட்டு. அந்த காலத்தில் ரைஸ் மில் கூட்டு போய் அப்படியே சட்டியை தூக்கிட்டு போவோம், அதில் வரிசையில் வச்சுட்டு அதில் ஒருத்தன் மோமுடி மாதிரி போட்டுட்டு ஆள் எங்கடா காணோம்னு டக்குன்னு தட்டுனா தூசி அப்புறம் உள்ளே இருந்து கண்ணு முடித்து என்ன இங்கே தான் சார் இருக்கிறேன் நான். அவன் ஒரு கம்பை போட்டு ஜாக்கல்ல குத்திட்டு. இதில் வந்து இந்த சலிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு தடவை கையை வச்சுட்டு இருந்தேன், ஒருத்தன் போட்டு விட்டான் சார். போட்டு விட்டான், டக்குன்னு எடுத்துட்டேன் நான். இதுக்கு பேர் தான் கிரியை செய்கிற வல்லமை. ரைஸ் மில் மேலே அந்த சலிக்கிற அந்த அந்த சல்லடை அந்த மிஷினில் கை வச்ச உடனே அதை போட்டு விட்டோன்னா அதானோ நீ ஆடுற. இது வந்து ஒன்று ஆட்டு வைப்பதற்கு இவ்வளோ வல்லமை இருக்குன்னா அவர் அது உங்களுக்குள்ள போட்ட அது ஒன்று ஜக 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 ஐயா போறான் அப்ப எல்லாம் வந்துருவாயா பேசாம மரியாதை. அவன் காலையில் எந்திரிக்கிறானா இல்லையான்னு பாரு, அவன் ஜெபிக்கிறானா இல்லையான்னு பாரு, பைபிள் வாசிக்கிறானா இல்லையா பாரு. ஐயா ஜெபமே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க, வருவாயா அமைதியா இருக்கியா, எல்லாம் கரெக்டாக வருவாங்க, நீ ஒன்றும் அவசரப்படாத. ஆமாம், அப்போ தேவன் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாரு. அவன் சொன்னது வேற, அவன் இல்லைன்னு சொன்ன ஜெபம் வேற, இருக்குன்னு சொல்றது வேற. இன்னைக்கு பாருங்க தெளிவாக சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கு இந்த வல்லமை என்ன செய்தான், வேண்டிக்கிறதுக்கு அதிகமாகவே செய்தான். அதனால தான் பிரேயர் இங்கே செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடுது, கிரேஸ் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடுது. பழைய ஏற்பாட்டில் பிரேயர் மேலே இருக்குது, ஜெபத்துக்கு ஏற்றார் போல கிடைக்கும். புதிய ஏற்பாட்டில் ஜெபம் செகண்ட் பிளேஸ்க்கு வந்து கிருபை ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிரியை செய்கிற வல்லமை படியே
வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இந்த வல்லமை என்ன செய்யுதுன்னா, நீங்கள் வந்து 50 அப்படின்னு ஜெபிக்க போகும்போது இந்த வல்லமை உங்களுக்குள்ளே வந்து 50,000 அப்படி ஜெபிக்க வைக்குது. அந்த கிரியை செய்கிற வல்லமை உங்கள் ப்ரேயருடைய பவுண்டரியை ஓப்பன் பண்ணி விடுது. மிகப்பெரிய காரியம். இந்த கிரியை செய்கிற வல்லமைக்குள்ளாகவே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் கிருபைக்குள் இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து கிருபன் பேசி எல்லாருமே வீணா போறாங்க என்று சொல்ல முடியாது. அது அவனுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை செய்கிற அந்த கிருபை என்னை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு அது என்னை கொண்டு செல்கிறது. எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி அது என்ன செய்கிறது? மாற்றுகிறது. உங்கள் விருப்பங்களை மாற்றுகிறது, உங்களுடைய செயல்களை மாற்றுகிறது, உங்களுடைய தரிசனங்களை மாற்றுகிறது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அவனுக்குள்ள அந்த கிருபை என்கிற அந்த வல்லமையை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அவரை ஒரி பண்றதே கிடையாது. ஏன்னா அது தானா என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அந்த வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. So don't underestimate the word grace. கிருபை என்கிற வார்த்தையை கேலி செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேலி செய்கிறார்கள். கிருபை என்கிற வார்த்தையை கேலி செய்கிறவர்கள், நான் எச்சரிக்கிறேன், சீனாய் மலையில் வாங்கின கட்டளைகளை நீ கேலி செய்ததற்கே என்ன வந்துச்சு? தண்டனை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சான். மோசேயின் பிரமாணங்களை மீறினவனுக்கு தண்டனை கொடூரமா இருந்துச்சு. ஆனால் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ அவ்வளவு அசால்ட்ட நீ பேசினா, கிருபையின் ஆவியை நீ நிந்தித்தால், கிருபை எதிர்ப்பாளர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் புதிய ஏற்பாட்டை எச்சரிப்பு உங்களுக்கு எச்சரிக்கிறேன். கிரேஸா அப்படிலாம் பேசாத. ஒரு சைடு அப்படி நின்றுக்கு போகுது, சொல்லக்கூடாது. ஆமாம், மோசேக்கு ஏற்றுனவனுக்கு காணாம போயிட்டாங்க சார். ஆமாம், அதாவது பிரமாணங்களுக்கு எதிரே நின்றவனே காணாம போயிட்டாங்க. நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற இரத்தத்தை அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு வருகிற வாக்கினை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று ஜஸ்டின் சொல்லவில்லை, எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான். கிரேஸ் உன்னதமான ஒரு வார்த்தை, உன்னதமான ஒரு வார்த்தை. உன்னால வித்தியாசம் தெரியும்னா விட்டுரு. உன்னால ரூத்து போவாசா கல்யாணம் பண்ணதையும் இந்த ரைஸ் மில் ஒருத்தர் 3வது கல்யாணம் பண்ணாரு. ரைஸ் மில் ஓனர் ஒருத்தர், ஒரு பேருக்கு சொல்றேன், ஏன்னா இவர் ரைஸ் மில் ஓனர் தான் இருந்தார். போவாசு ரூத்து கல்யாணத்தையும் ரைஸ் மில்ல ஒருத்தன் வேலை பார்க்க வந்த பொண்ண அப்படியே மெயின்டைன் பண்ணதையும் ரெண்டையும் ஒரே மாதிரி பேச தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு பைபிள் படிக்கிற அருகதே கிடையாதுடா. அவர்களால் தேவனுடைய வார்த்தையை விலக்கி சொல்வதும் அசிங்கமாயிருக்கும். அவங்க பிறப்பே அசிங்க சார், அவங்க பார்வையே அசிங்க சார். அதனால அவனால ரூத்து போவாஸ் கதையை கூட தினத்தந்தி பேப்பர்ல ஒரு கதை மாதிரி தான் படிப்பான். இதை விட உன்னை மிக மட்டகரமாக என்ன செய்ய முடியாது, விமர்சிக்க முடியாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீ மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். கண்ணு மஞ்சக்காமலை ஆகி போச்சு. என்ன எல்லாரும் மஞ்சள் சட்டையோட வந்திருக்கீங்க? தம்பி, நாங்க எல்லாம் கலர் சட்டையில வந்திருக்கிறோம். You want to explain grace out of your own என்ன சொல்ல, ஹியூமன் தாட்ஸ், ஃப்ளஷி தாட்ஸ், இதை வச்சு நீ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குற. அது முடியாது. அது எப்படி முடியும்? தேவன் ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறான். ஸோ கிரேஸ்னா அது வந்து ஒரு நான் ஸ்டாப் ஒர்க்கு உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள நடக்குது, உங்களுக்கு வெளியே நடக்குது, அது எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. பைபிள் தெளிவாக சொல்லுது, அவருடைய தயவு, நீடிய சாந்தம், இவைகள் நம்ம எங்கே கொண்டு போதான்? மனம் திரும்புதலுக்கு எதுவாய் நம்மை புதுப்பிக்கிறது.